ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனம் முடிய சாமுவேலினுடைய பிறப்பை பற்றி பார்க்கிறோம். இறைவாக்கினர் சாமுவேல் தன்னுடைய பெற்றோர்களான அன்னா மற்றும் எல்கானாவிற்கு கடவுளுடைய வரமாக பிறந்தவர். அவருடைய தாய் அன்னா பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மலடி என பெயர் எடுத்தவர். கடவுளிடத்துல தினம் தினம் வந்து அழுது புலம்பி, கடவுளே எனக்கு குழந்தையை கொடுங்க, அந்த ஆண் குழந்தையை நான் உங்களுக்கே மீண்டுமாய் பலியாய் கொடுக்கிறேன், உம்முடைய பணிக்கென நான் அவரை தாரை வார்க்கிறேன் என்று கோவிலுக்கு தினம் தினம் வந்து அழுது புலம்புவாராம். கடவுள் அவருடைய குரலை கேட்டு அவருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அவர்தான் இறைவாக்கினர் சாமுவேல். எப்படி அன்னை மரியாளும் யோசிப்பும் தங்களுக்கு பிறந்த குழந்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தார்களோ, அதே போல அன்னாவும் எல்கானாவும் சாமுவேலை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை நினைவு கூறுகிறதையும், அன்னை மரியாள் குழந்தை பெற்றெடுத்த பிற்பாடு தன்னுடைய தூய்மை சடங்கு முடிந்த பிற்பாடு
கோவிலுக்கு வந்து பலி செலுத்துவதையும் தான் இன்றைய நற்செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 13 இறைவசனம் 1. ஆண்டவராகிய யாவே மக்களிடத்தில் இவ்வாறு சொல்லுகிறார்: இஸ்ராயேல் மக்களுடைய எல்லா தலைப்பேர்களையும் எனக்கு அர்ப்பணம் செய். மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் முதல் ஆண் தலைப்பேரை, அதாவது முதல் ஆண் குழந்தையை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கடவுள் சொன்ன அந்த நாளிலிருந்து இஸ்ராயல் மக்களிடத்தில் அந்த முதலாவது பிறந்த எல்லாவரையுமே கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தார்கள். ஆனால் எப்பொழுது லேவியர்கள், அதாவது லேவிய குலத்தினர் கடவுளுடைய பணியை எடுத்துக்கொண்டு, அதாவது குருக்களாக தங்களுடைய பணியை செய்தார்களோ, அப்பொழுதிலிருந்து இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக கோவிலுக்கு சென்று அந்த தாயும் தந்தையும் குழந்தை எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. குழந்தை இல்லாமலேயே கோவிலுக்கு சென்று 5 செக்கல் என்கிற அந்த நாணயங்களை அங்கே காணிக்கையாக கொடுத்தால் போதும் என்கிற ஒரு சட்டம் பிறப்பித்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் தன்னுடைய கணவரையும் ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே காணிக்கையாக்குகிறார்கள். அங்க 5 செக்கலுக்கு பதிலாக எப்படி இருந்தாலும் தன்னுடைய மகன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காய் பணி செய்ய போகிறான் என்பதை அன்னை மரியாள் முற்றிலுமாக உணர்ந்திருந்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சுட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் மனிதராய் பிறந்த அவர் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த திருச்சுட்டங்களை கடைபிடிக்கிறார். அதுதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 4 இறைவசனம் 4-5 இவ்வாறு பார்க்கிறோம்: காலம் நிறைவேறிய உடனே கடவுள் தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இவ்வாறாக சட்டங்களை பின்பற்றுவதன் வழியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னை முழுவதுமாக காணிக்கை கொடுக்கிறார். அடுத்ததாக இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாளுடைய தூய்மை சடங்கை பற்றி பார்க்கிறோம். லேவியர் புத்தகத்திலே அதிகாரம் 12 இறைவசனம் 2 வருகிற வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெண் தன்னுடைய தூய்மை சடங்கை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கொடுத்திருப்பார்கள். ஒரு பெண்ணானவள் ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் முதல் 7 நாட்களிலே அவள் தீட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். 8வது நாளிலே அவள் அந்த ஆண் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அதற்கடுத்து வருகிற 33 நாட்கள் அவள் உதிர தீட்டு பெற்றவளாக இருக்கிறாள். சப்போஸ் ஒரு பெண்ணானவள் பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அந்த 2 வாரங்கள் 14 நாட்கள் தீட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். அதற்கடுத்து வருகிற 66 நாட்கள் அவள் உதிர தீட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். ஒரு பெண்ணானவள் ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த தூய்மை நாள் முடிவடைந்தவுடனே அவள் ஆலயத்திற்கு சென்று, ஆனால் ஆலயத்துக்கு உள்ள போகக்கூடாது, கதவு கருகே நின்று கொண்டு அங்கே வருகிற குருவானவரிடத்துல ஓராண்டு நிறைவடைந்துள்ள ஒரு செம்மறியாட்டை எரிபலியாகவும் 2 மாடப்புறாக்களையோ அல்லது புறா குஞ்சுகளையோ தகன பலிகளாகவும் அவள் கொடுக்க வேண்டும். இன்று அன்னை மரியாள் சூசியப்பரும் இதைத்தான் செய்கிறார்கள். செம்மறியாடு கொடுக்க முடியல, அதற்காக 2 மாடப்புறாக்களை அங்கே காணிக்கையாக கொடுக்கிறார்கள். நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் பொழுது அவரும் தீட்டாயிருப்பாரா, அன்னை மரியாளுக்கும் தீட்டுப்பட்டு இருக்குமா நினைக்கலாம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. இருந்தாலும் கடவுள் கொடுத்த இந்த சட்டங்களை தாங்களும் மதிக்க வேண்டும், மனிதர்களாகிய இவர்கள் தாங்களும் இந்த சட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சட்டங்களை மதிக்கிற விதத்தில் இந்த சட்டங்களுக்கு உட்படுகிறார்கள். இவர்களை தூய்மையாக்குவது ஒன்றும் கிடையாது, இயேசுவை தூய்மையாக்குவது ஒன்றும் கிடையாது, அன்னை மரியாளை தூய்மையாக்குவது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கடவுள் கொடுத்த அந்த திட்டத்திற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே,
இன்று இந்த நற்செய்தியை நாம் தியானிக்கும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய முழு உள்ளத்தை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். எப்படி ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்தாரோ நாமும் கூட நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை, நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவையானதை கொடுங்கள், என்னை ஆசீர்வதியுங்கள், உம்முடைய பணிக்காக என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதே வழியில பாவத்தினால் தீட்டுப்பட்டிருக்கிற நாம் எல்லாருமே இந்த பாவத்தை கடவுள் தன்னுடைய இரத்தத்தாலே கழுவ வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை பரிந்து வேண்டும். அப்பதான் நம்ம எல்லாருமே அவருக்கு உகந்த பலி பொருட்களாக மாற முடியும். அதற்காக நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வாறு நீர் உம்மையே ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தீரோ, நாங்களும் எங்களை முழுவதுமாக எங்கள் குடும்பத்தினரோடு, எங்கள் பிள்ளைகளோடு உமக்காய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்க வரம் தாரும். பாவத்தினால் தீட்டுப்பட்டிருக்கிற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவ கரைகளை நீக்கியருளும், எங்களுடைய பாவங்களை கழுவியருளும். இதன் மூலமாய் நாங்கள் என்றுமே முழு மனிதர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய, வாழக்கூடிய அந்த வரத்தை எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வரமளித்தருளும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.